ஹாய் ஹலோ ஆல். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு சேலஞ்சோடு தான் வந்திருக்கு. ஸோ நான் வந்து உங்களை சேலஞ்ச் பண்ண போகிறதில்ல, என்னையே வந்து சேலஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீக் ஃபுல்லாகவே நான் வந்து வெளியே வந்து காசு செலவு பண்ணாமல், ஸோ அடிக்கடி நான் வந்து சொமேட்டோ, ஸ்விக்கின்னு ஃபுட் ஆர்டர் போடுவோம். ஸோ அதெல்லாமே கட் பண்ணிவிட்டு வீட்டில் இருக்கதே சமைச்சு சாப்பிட்டு எப்படி வந்து மணியை வந்து சேவ் பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் வந்து என்னையே சேலஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ இந்த சேலஞ்சை நீங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா கமெண்டில் வந்து செல்ஃப் டேக் பண்ணுங்கள். நான் என்னோடய அக்கௌண்ட், என்னோடய பர்சனல் அக்கௌண்ட்டை நான் வந்து என்னது கமெண்டில் வந்து செல்ஃப் டேக் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீக் எண்டில் வந்து நம்ம வந்து ₹0 ஒரு காஃபி கூட வெளியே செலவு பண்ணாமல் வீட்டில் இருக்கிறதே வந்து என்ன பண்ணிக்கிறோம், யூஸ் பண்ணிக்கிறோம். வெளியே போனாலும் என்ன பண்ணல, எதுவுமே மணி ஸ்பெண்ட் பண்ணாமல் எப்படி வந்து இந்த வீக்கெண்டில் நம்ம எவ்வளோ மணி வந்து சேவ் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக தான். ஸோ இந்த சேலஞ்சுக்குள்ளே என்னையே நான் வந்து கொண்டு வந்திருக்கேன். ஸோ என்னாலையுமே எனது மணி வந்து ஸ்பெண்ட் பண்ணாமல் இருக்க முடியாது. ஸோ இதை நானுமே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ உங்களுக்கும் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா என் கூட சேர்ந்து இந்த வீக்கை ட்ராவல் பண்ணுங்கள். ஸோ இந்த வீக் எண்டில் வந்து நம்ம வந்து எவ்வளோ சேவ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம அதோட வாலெட்டில் வந்து அட் த எண்ட் ஆஃப் த வீக் பார்க்கலாம். ஓகே. ஸோ நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்னேன்ல, சேவிங் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்து ₹10,000 சம்பாதிக்கிறோம் அப்படின்னா அதில் ₹1000 சேவிங்க்காக எடுத்து வச்சுக்கணும். பேலன்ஸ் இருக்க ருபீஸில் அதுலேயுமே என்ன இருக்குது அப்படின்னா 12th எக்கனாமிக்ஸ் புக்கில் வந்து கீன்ஸ் வந்து ஒன்று சொல்லியிருக்காரு. அந்த மணியுமே நம்ம வந்து 3ஆக பிரிக்கணும். ஸோ 3ஆக பிரிக்கும்போது ஒன்று வந்து நம்மளோட லிக்விடிட்டி. ஸோ நமக்கு வந்து நிறைய திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்கும் ஒரு மந்த்துக்கு. ஸோ அதுக்காக யூஸ் பண்ணிக்கணும். தென் வந்து செகண்ட் வந்து ஸ்பெக்குலேட்டிவ். ஓகேவா. ஸோ ஃப்யூச்சரில் வந்து நம்ம வீட்டில் யாராவது படிக்க போகிறாங்க, அவங்களுக்கு ஃபீஸ் கட்டணும் அல்லது மெடிக்கல் எமர்ஜென்சி அதுக்காக வச்சுக்கணும். தென் வந்து ப்ரிகாஷனரி மோட்டிவ் அப்படின்னா நமக்கு தெரியாமலே ஏதாச்சும் என்னது சடனாக ஏதாச்சும் ப்ராப்ளம் வரும், சடனாக ஏதாச்சும் ஃபங்க்ஷன் வீடு வரும். ஸோ அதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கணும், சம் அமௌண்ட் ஆஃப் மணியை வந்து செப்பரேட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கையில் என்னது ஈஸியாக மணி சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு.